பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த நாள் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். ஏன்னா எல்லா நாளும் இயேசு கூட இருக்கிறார்ல. அவரோடு நடந்தாலே நமக்கு சந்தோஷம் தானே. இயேசுவோடு நடக்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்கல்ல, அதனால அவருடைய வார்த்தை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. சரி, இங்கே ஒரு காட்டு பகுதியில் வனாந்தரத்தில் நின்று கொண்டு பின்னால் மேலே ஒரு மரத்தையும் காணும், செடியும் காணும், வறட்சியாக இருக்குது. இங்கே இருந்து கொண்டு பேசுகிறீங்களே, இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இஸ்ரேல் தேசத்தில் கும்ரான் என்கிற ஒரு இடம் இது. சவக்கடல் நம்ம பார்த்தல, சவக்கடல்ந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எரிகோவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கிறது, கும்ரான் என்கிற இடம். இதில் இந்த கும்ரான் குகை தான் ரொம்ப ஃபேமஸ். தூரத்தில் குகைகள்லாம் தெரியுதில்ல, அது ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு கிராமம், நான் நின்று பேசக்கூடிய இடம். ஒரு காலத்தில் இயேசுவின் நாட்களில் இது ஒரு சின்ன கிராமமாக இருந்திருக்கிறது. வேத பாரகர்கள் இந்த வேதத்தில் பார்க்குறோம்ல, அதில் ஒரு குரூப் வேதத்தை நகல் எடுக்கிற பணியை செய்திருக்கிறாங்க. வேதத்தை காப்பி பண்ணுவது. அந்த காலத்தில் பிரிண்டிங் மிஷினில் கிடையாது, கையில் தான் எழுதணும். தோல் சுருளில் இருந்து அவங்க காகித சுருளில் எழுதி நிறைய காப்பி எடுப்பார். அதற்காகவே பிரத்யேகமான ஒரு கிராமத்தை அமைச்சு அதுக்குன்னு ஒப்பு கொடுத்தவங்க தான் வரணும். அதுக்கான பல மத சடங்குகள்லாம் இருக்கிற, தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள உபவாசம் பண்ணி ரொம்ப பரிசுத்தமாக தான் வசனத்தை அவங்க எழுதணும், காப்பி பண்ணணும். அதுக்குன்னே இந்த தனி கிராமம் வைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த நகல்கள் எடுக்கப்பட்டது. கிபி 70 ரோமருடைய அந்த படையெடுப்பு எருசலேமை சுட்டரித்தாங்க. யூதர்களை கொண்டு கொண்டு எல்லா பட்டணத்தையும் அவர்கள் அழித்து கொண்டு வந்தார்கள். அப்போ இங்கே வேத புஸ்தகத்தை நகல் எடுத்த தெய்வ பிள்ளைகள் இந்த வேத புஸ்தகத்தை பாதுகாக்கணும் என்று சொல்லி, ரோமர்கள் வந்துட்டா நம்மையும் எல்லாவற்றையும் அழிச்சிருவாங்கன்னு சொல்லி, அந்த மண் பானை இருக்குல்ல, ஜார், அந்த ஜாருக்குள்ள, மண் ஜாடிக்குள்ள இந்த வேதாகம சுருள்களை வைத்து இங்க இருக்கிற அந்த குகைகளுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டாங்க, பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது எப்ப நடந்ததுன்னா கிபி 70. 1946 இங்க ஆடு மேய்த்து கொண்டு வந்த ஒரு சிறுவன் காணாமற் போன ஆட்டை தேடி வந்தான். ஒருவேளை இந்த குகைக்குள்ள ஆடு போயிருக்குமோன்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி எறிந்து ஆடு இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க கல்லை தூக்கி அடித்தான். அப்பொழுது ஒரு மண்பானையில அது விழுகிற சத்தம் கேட்டவுடனே உள்ளே ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று உள்ளே போய் பார்த்தால் இந்த ஜாடி, அதற்குள்ளே அந்த வேதாகம சுருள் இருந்தது. அது அவனுக்கு புரியலை. இது எபிரேய மொழியில எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. அதன் பிறகு அவங்க பெற்றோர்லாம் அப்புறம் அது எருசலேமுக்கு சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணின போது 10 வருஷத்துக்குள்ள 12 குகைக்குள்ள இருந்து 900 வேதாகம சுருள்களை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் டெட் சீ ஸ்க்ரோல் சொல்லுவாங்க, சவக்கடல் வேதாகம சுருள்கள். இப்போமா அதை எருசலேமில் அவங்க மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகத்தை தவிர மற்ற எல்லாமே காப்பி எடுத்ததில் அதில் இருந்திருக்கிறது. அது மாதிரி வேதத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினாங்க. அந்த காலத்தில் கையினால் எழுதி நகல் எடுத்திருக்கிறாங்க. ஏன்? உலகமெங்கும் யூதருடைய ஜபாலயங்கள் இருந்தது. எல்லா ஜபாலயத்தில் வசனம் வாசிக்கப்படணும், பழைய ஏற்பாடு. அதற்கெல்லாம் அனுப்புவதற்கு தான் நகல் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வேதத்தை எப்படி நேசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு யோசித்திருக்காங்க. அதற்கு ஒரு ஆபத்துன்னு உடனே அதை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நாம் நம்முடைய வேதத்தை எப்படி நேசிக்கிறோம்? ஒரு வேத வசனம் பாருங்க, 119 சங்கீதம் 133. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். அழகான ஒரு ஜெபம். ஆண்டவரை பார்த்து நாம கூட ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வேத வசனமாகிய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தும். வசனத்துல நம்ம நிலை நிற்கணும். சும்மா வாசித்தால் மாத்திரம் போதாது, அந்த வசனத்துல நம் காலடிகளை நிலை நிற்கணும். சத்துருக்களை நேசிங்கன்னு சொன்னா அந்த நேசிக்கிறதுல நம்ம அர்ப்பணித்து கொண்டு அந்த வசனத்துல நிலை நிற்கணும். முக்கியம். ஒரு குடும்பத்துக்காக மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னா வசனத்துல நிக்கணும்.
புருஷர்களை மனைவினிடத்தில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதுங்கள் சொல்லியிருக்கல. மனைவினிடத்தில் கசந்து கொள்ளாம, வெறுப்பு கொள்ளாம அன்பு கூறணும். பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு வசனம் சொன்னா வசனத்துல காலடியை நிலை நிறுத்தணும். நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் வசனம் சொல்லுகிறாரு. ஊழியக்காரர்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, எல்லாருக்குமே இந்த வசனம் பேசுகிறார். அரசாங்க பணி செய்கிறவங்களுக்கு, காவல்துறையிறவங்களுக்கு சொல்லியிருக்குது. வாங்குகிற சம்பளம் போதும் என்றுங்க, லஞ்சம் வாங்காதங்க, யார் மேலேயும் பொய் கேஸ் போடாதங்க பைபிள் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை வாசித்துட்டு சும்மா போகக்கூடாது, வசனத்தில் காலடிகளை நிலை நிறுத்தணும் என்று அழகான ஒரு ஜெபம். ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே. வசனத்தில் நின்றுண்டா அநியாயங்கள், அக்கிரமங்கள் நம்மை ஆள முடியாது, பரிசுத்த வாழ்க்கையில நடக்கும். அப்போ வசனத்தை சொல்லி ஆண்டவரே அதில் என்னை நிலை நிறுத்துங்க, அந்த வசனத்துல தான் நான் வாழணும், என்னை அர்ப்பணித்து கொண்டா எந்த பாவமும் அநியாயமும் நம்ம வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாது. அப்போ என்ன நடக்கும்? தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு உண்டாகும். அப்போ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குது, ஆசீர்வாதம் பூரணமா இல்லை, பாதிப்புகள் உண்டாயிருக்குன்னா வேத வசனத்துல நீங்க நிக்கிறீங்களா? உங்களுடைய அடிகள் அதுல கவனமா இருக்கான்னு சோதிச்சு பாருங்க. ஏதாவது வசனத்தை நம்ம கை கொள்ளாம இருக்கிறேன்னு சிந்தித்து பார்த்து அதற்கு நீங்க ஒப்பு கொடுத்த உடனே பாருங்க, காரியம் வாய்க்கும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு சகோதரர் நல்ல விசுவாசி, தேவ பிள்ளைதான். ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணார், விசுவாசத்தோடு ஜெபித்தார், உபவாசம் பண்ணி ஜெபித்தார், ரொம்ப கருத்தா ஜெபித்தார், ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சார். அந்த எல்லாம் நடக்குது, அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, வாய்க்கவே மாட்டேங்குது, தடைப்பட்டு போகுது. பல வருஷமா ஜெபிச்சு சோர்ந்துட்டார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கவனமாய் கேட்டபோது, யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தால், வருத்தமோ வேதனையோ கசப்போ இருந்தால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது என்கிற வேத வசனத்தை அவர் சொல்லி பிரசங்கித்த போது அந்த வசனம் அவரோடு பேசினாரு. இந்த வசனத்தின்படி நீ நடக்கல, நீ விசுவாசிக்கிற, ஜெபிக்கிற, எல்லாம் செய்யற, இந்த வசனத்துல நீ நிக்கலையே, இந்த வசனத்தின்படி வாழலின்னு சொன்ன போது பல வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு மேல ஒரு கசப்பு, பகை, அதனால பேசாம இருந்தது. அந்த கசப்பு நிமித்தமாய் பிரிவினை ஆவியானவர் உணர்த்தினார். உடனே அந்த மனிதரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி அவரோட பல வருஷங்களுக்கு பிறகு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் ஒரு கசப்போடு நான் பிரிஞ்சேன், உனக்கு கொடுத்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு, ஆண்டவர் அதை பாவன்னு உணர்த்தினார், நீ மன்னித்து விட நீ ஒப்புரவானார். பாருங்களேன், உடனே இந்த காரியம் வாய்த்து விட்டாரு, தடை நீங்கிட்டு காரியம் வாய்ச்சிட்டு ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டாரு. அப்போ வசனத்துல நிலை நின்றால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சும்மா வாசித்துட்டா மட்டும் ஆசீர்வாதம் வராது. அந்த வசனத்துல நம்ம நிக்கணும், வசனத்துல வாழணும், அதுல கவனம் செலுத்துங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க, ஏன் இந்த காரியத்துல மட்டும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? இவ்வளவு நாள் ஜெபிச்ச உடனே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா ஆண்டோடைய சமூகத்துல போய், இன்னும் நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய ஏதாவது இருக்குதா, உம்முடைய வசனத்துல நான் நிக்க தவறி இருக்கிறேன்னா காண்பின்னு கேளுங்க. ஆண்டவர் உணர்த்துவார், அதை சரிப்படுத்துங்க, உடனே அற்புதம் நடக்கும். சரியா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்துல எங்களுடைய பாதங்கள் நிலை நிற்கணும். அப்போ ஒரு அநியாயமும் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதபடி நீர் பாதுகாப்பீர். உம்முடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறோம், அற்புதங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.